வகுப்பை நாம் துவங்குவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே, இந்த மாலை நேரத்தில் மீண்டுமாக ஆண்டவரே, பைபிள் ஸ்டடி கிளாஸுக்கு நாங்கள் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் பேச இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, நாங்கள் யோசுவா புஸ்தகத்திலிருந்து நாங்கள் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நம்ம ஜாஷுவா புக்கை இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம். நம்ம கோர்ஸில் ஜாஷுவா 14ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறதுனால 7 to 13 போன வாரம் பார்த்தோம். லாஸ்ட் வீக்கு நம்ம டிஸ்கஷன்லாம் கூட நம்ம நிறையா அதை பற்றி செஞ்சோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனவே 7 to 13 பற்றி உங்களுடைய டைரியில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னெல்லாம் பார்த்தோம்? 7 to 13 அதிகாரம் 7லிருந்து 13 வரைக்கும் பார்த்த முக்கியமான காரியங்களை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வயலன்ஸ் பற்றி பார்த்தோம். அங்கே அதிகமான அளவில் ஒரு ஒரு வயலண்ட் 32 அரசர்கள் அங்கே கொல்லப்பட்ட அதை நம்ம பார்த்தோம். அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிவைன் ஜஸ்டிஸாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். டிவைன் ஜஸ்டிஸாக எப்படி பார்க்குறது அப்படின்னா, அந்த மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், அதாவது அந்த ஏழை எளிய சாதாரண மக்களுக்கு அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டிவாகவும் இல்லை. இது ஒரு எழுச்சியாக நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வந்தோம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து அந்த ஆகான் வந்து கொள்ளை பொருளில் பங்கெடுத்தார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம். ஆமாம், கார்பரேட் கூட்டு. ஆகான் செய்த தவறு மட்டுமல்ல. ஆகான் செய்த தவறு அவர் சிங்கிளாக செய்திருந்தாலும் அதில் அனைவருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். 2. அடுத்தது, God alone can give victory வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இவ்வளோ சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் யோசுவா வந்து சூரியனை நிற்கவே சொல்கிறாரு, சந்திரனை நிற்க சொல்கிறாரு. அதுங்க நிற்குது. அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டையில் நாங்கள் திறமையால் நாங்கள் ஜெயிக்கல, கடவுளுடைய கிருபையும் பலனும் அவருடைய துணையும் எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறோம். அதே தான் ஆயிப்பட்டணமும். முன்னாடி வந்திருக்க ஆயிப்பட்டணம். இப்போ ஆயிப்பட்டணத்துல நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய சிட்டி தான். பெரிய சிட்டி தான். ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கிட்ட அது ரொம்ப சின்ன சிட்டியாக இருக்குது. அது சின்ன பட்டணமாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து அதை கேப்சர் பண்ண முடியல. அவங்க நினைச்ச வேகத்துக்கு கேப்சர் பண்ண முடியல. அகைன் கடவுள் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய துணை எல்லாமே நீங்கள் வெற்றி பெற முடியாது என்பதை அவங்களுக்கு வந்து ஆண்டவர் புரிய வைக்கிறாரு. அதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது வேற ஏதாவது பாயிண்ட்? கிபியோன் மக்கள் கிட்ட அவங்கள சேர்த்துக்கிறதா ஒரு முடிவை அவசரப்பட்டு எடுக்கிறாங்க. குட் அப்சர்வேஷன். கிபியோன் மக்கள் கிட்ட. அம்மா, நீங்க எதை சொன்னீங்களே? மாரல் அக்கௌண்டபிலிட்டி. கரெக்ட். அதை எந்த பாயிண்ட்ல வச்சு நம்ம சொன்னோம்? மாரல் அக்கௌண்டபிலிட்டி. ஆகான் தானே. ஆகான் விஷயத்துல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ரைட். அது இன்னொன்று நான் சொல்ல நினைச்சேன். அந்த கிபியோன்லாம் வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க பாருங்க. ஒரு இன்க்ளூசிவ், அதாவது அனைவருக்குமான ஒரு சமுதாயமா இருக்காங்க. கிபியோனுடைய உண்மை தெரிஞ்சாலும் அவங்க வந்து அந்த கிபியோனை வந்து சேர்த்துக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனா நம்ம பார்க்கலாம். சரி, வேற ஏதாவது போன வாரத்தில் நீங்க பார்த்தது ஏதாவது ஷேர் பண்ணுமா? யாராவது உங்க டைரியில நோட் புக்ல? சோசியல் ரிஃபர்மேஷன். சமூக மாற்றம். அது எதோட கனெக்ட் பண்ணி சொன்னோம்? சோசியல் ரிஃபர்மேஷன்ன்றது எதோட கனெக்ட் பண்ணி வருது? சோசியல் ரிவோல்ட்டா ரிஃபர்மேஷனா? நான் ரிவோல்ட் எழுதி வச்சிருக்கேன். சமூக மாற்றம்.
மனமாற்ற ரைட் ரைட். ஆகான் விஷயத்துல ஆண்டவர் வந்து ஆகான் மூலமா எல்லாரும் ஒரு மனமாற்றத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறாரு. அதுதான் நம்ம சொல்ல வர பாயிண்ட். ரைட், ஓகே, சரி. இப்போ இன்னைக்கு 14ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எந்த அதிகாரம்? இந்த 10 அதிகாரத்துல 11 அதிகாரத்துல எது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்சது. 24th தெரியாதவங்களே யாரும் கிடையாது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம்ன்ற பாட்டு அங்கிருந்தா வருது. ரைட். ஸோ 24th சாப்டர் we all familiar with 24th சாப்டர். 24ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து 24ஆம் அதிகாரம் தான் யோசுவா புஸ்தகத்துடைய ஹைலைட். மறக்க முடியாது. நம்முடைய கோர்ஸுக்கும் அது ஒரு ஹைலைட் தான். நம்முடைய கோர்ஸ்ல வந்து மிக முக்கியமான ஒரு கட்டம். நம்முடைய கோர்ஸ் சாரி, யாராவது புதுசா அம்மா புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இது ஒன்று கொடுத்துருங்க. அப்படி பின்னாடி பாஸ் பண்ணிருங்க. வேற யாராவது புதுசா இன்னைக்கு? ஐயா, ரைட். பின்னாடி அந்த அங்கிள் ஒன்று கொடுத்துறீங்களா? ரைட், குட் கேர்ள். வேற யாராவது வேணுமா? ஆமா பாப்பா, இதுவும் கொடுத்துருங்கம்மா. ரைட். இப்போ நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களினுடைய வரலாறு. அவ்வளவுதான். இதுதான் அந்த கோர்ஸ் உடைய ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லும் போது இது ரொம்ப முக்கியம். சாப்டர் 24. சரி, இதுதான். தேங்க்யூ. உங்களுக்கு இருக்குல்ல? சரி, இதுக்கு இன்னொரு பேர் கூட கொடுக்கலாம். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இஸ்ரேல். அதுக்கு இன்னைக்கு இதுக்கு ஒரு இந்த 14 இருந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் கான்ஸ்டிடியூஷன். இது வரைக்கும் ஆதியாகமோ, யாத்ராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, யோசுவா 6வது புஸ்தகம் வந்துருச்சு. இந்த 6வது புஸ்தகம் தான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு இங்க தான் நிறைவேறுது. இதுதான் ஆக்சுவலா இதுதான். ஆனா இது நீங்க நம்ம படிச்சோம்னா அது நமக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அது இருக்காது. இப்போ நீங்க எல்லாரும் வீட்டில் அது ஒரு தடவை படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே படிச்சுட்டு வந்தேன் படித்தோம். எல்லாருமே படிச்சுட்டு வந்தோம். எல்லாரும் படிச்சுட்டு வந்தோம். ஆனா அது பார்த்தீங்கன்னா எந்த சாப்டர் நமக்கு மனசுல நிக்குது? 22லேருந்து மனசுல நிற்க ஆரம்பிச்சிடும். 22, 23, 24லாம் நல்ல ஈஸியா, ஆமா, அதுல இருந்தே உங்களுக்கு வந்துருது. ஆனா இந்த 14லேருந்து 19 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா போகும். ஏன்னா எல்லை, இந்த எல்லை அந்த எல்லை, அது தொடங்கி இது மட்டும், இது தொடங்கி அது மட்டும் போகும். ஆனா அது எப்படி பார்க்கணும்னா ஒரே லைன்ல 14 to 19 சொல்லணும்னா கான்ஸ்டிடியூஷன் இஸ்ரேல் அப்படின்ற நாடு எல்லையை வந்து என்ன பண்றாங்க? குறிக்கிறாங்க. இந்த எல்லை தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது. நீ நடந்து போ, நீ எவ்வளவு தூரம் நடந்து போறியோ, நீ நடந்து போற தேசத்தெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொன்ன ப்ராமிஸ் வந்து இங்க தான் நிறைவேறுது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு சாப்டர்ஸ்குள்ள நம்ம இருக்கிறோம். பட் எனிவே நம்ம வந்து வேர்ஸ் பை வேர்ஸ் அதில் போக முடியலனாலும் நம்ம 14க்கு போயிடுவோம். நம்ம எல்லாரும் 14க்கு போயிடலாமா? சாப்டர் 14. எஸ், ஜாஷுவா சாப்டர் 14. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஷுவா 14ல சண்டை முடிஞ்சு போச்சு. இப்போ ஜாஷுவாவுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டை பிரிக்கணும். லேண்டை எத்தனை பேருக்கு பிரிக்கணும்? இல்ல 12 இல்ல 9. யாராவது 2வது வசனம் படிங்க. கரெக்ட், ஆமா. அவங்களுக்கு 2.5 கோத்திரம் அங்க கொடுத்துட்டாங்க. ரூபன், சொல்லுங்க. ரூபன், காத்து, மனாசே ஆஃப். ரைட். ஸோ 2.5 அங்க வாங்கிட்டாங்க. ரிமைனிங் 9.5க்கு தான் இங்க கொடுக்கணும். ரைட். ஸோ அதுதான் நீங்க அது எல்லாமே நமக்கு அங்க கரெக்டா அவங்க சொல்லிட்டாங்க. மற்ற 2.5 கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தார். லேவியருக்கு மாத்திரம் அவர்களுக்கு கொடுக்கல. சரி, இப்போ வந்து ஆமா, இப்போ நாம வந்து இந்த சாப்டர்ல பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா காலேப். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் காலேப். புக்கு பேர் யோசுவா இருக்குது. அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆனா யோசுவாவுடைய கூட இருந்த கொலீக் அண்ட் கோ ஒர்க்கர் தான் காலேப். காலேப் தான் வந்து யோசுவா கூட வந்து பணியாற்றினவர். காலேப் வந்து தன்னை பத்தி அவரே சொல்றாரு. அவரே சொன்னாலும் ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட் தான். என்ன டாக்குமெண்ட் அவர் சொல்றாரு பாருங்க. எல்லாரும் வேர்ஸ் நம்பர், ஆமா,
என்னெல்லாம் சொல்றாரு தன்னை குறிச்சு? எனக்கு 40 வயது. 7ஆம் வசனம் பாருங்க. எனக்கு என்னை அனுப்பும் போது எனக்கு ஐ வாஸ் 40. இப்போ நான் எனக்கு எத்தனை வயசு? இப்போ எனக்கு 85. எனக்கு 85. 40ல் அனுப்புனாங்க. 45 வருஷமா நான் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 45 வருஷமா நடந்த அத்தனை சண்டையிலும், 45 வருஷமா நடந்த அத்தனை நிகழ்வுகளிலும் நான் முழு மனசோட என்ன பண்ணியிருக்கிறேன்? அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச சண்டை வரைக்கும் 85 வயசானாலும் சரி, நான் எந்த சண்டையிலுமே நான் என்ன பண்ணல. ஒரு பக்கம் இப்படி யோசிச்சு பார்த்தா காலேபுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கணும். 85 வயசுல நடந்த சண்டையில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறார். அப்ப யோசுவாவுக்கு எத்தனை வயசு தான் இருந்திருக்கணும்? அவருக்கும் 85 தான். அதை தான் அன்னைக்கே சொன்னேன். யோசுவா வந்து ஆயி பட்டணத்தில் சண்டை போட போகும்போது நியர்லி அவருக்கு ஒரு 70 இருந்திருக்கும். நம்மளோட இமேஜினேஷன்ல நம்ம ஜாஷுவாவை வந்து ரொம்ப ஒரு யங் பர்சனா நம்ம யோசிக்கிறோம். யோசுவாவை கூப்பிடும் அவர் அந்த கானான் தேசத்துக்கு போகும்போதே 40. ஸோ மேபி அப்போ நம்ம என்னன்னு சொல்றோம்னா, அந்த வயசானாலும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து அவங்க கூட இருந்துச்சு. அது நம்ம ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது காலேபுடைய கமிட்மெண்ட். காலேபு வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து எந்த ஒரு இடத்திலும், அதாவது அன்னைக்கு வந்து 12 பேர், அதுல வந்து 2 பேர் தான் பாசிட்டிவான நியூஸ் சொன்னாங்க. அப்போ அந்த 2 பேரை மேல கல்ல வீசுறதுக்கு எல்லாரும் தயாரானாங்க. அப்போ நினைச்சு பாருங்களேன், எப்பவுமே வந்து மைனாரிட்டியான ஒரு இடம், மெஜாரிட்டியான ஒரு இடம், எங்க இருந்தா ஹாப்பியா இருக்கும்? மெஜாரிட்டியான இடத்துல இருக்கும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். மைனாரிட்டியான ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது யாரா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். ஆனா காலேப் வந்து தைரியமா அந்த ஒரு ஒரு மைனாரிட்டியான ஒரு பொசிஷனை எடுத்துக்கிறார். அதை வந்து அங்க அவர் ஞாபகப்படுத்துறாரு. ஸோ காலேபுடைய கமிட்மெண்ட்டை நம்ம அங்க பார்க்குறோம். அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் 8ஆம் வசனம், அவங்க வந்து நெகட்டிவான நியூஸ் எடுத்துட்டு வந்து எல்லாருடைய உள்ளத்தையும் கரைய பண்ணினார்கள். 14:8. நானோ எப்படி சொல்றாரு பாருங்க, சேலஞ்ச். நானோ என் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணேன்? உத்தமமாய் ஃபாலோ பண்ணேன். அதாவது உத்தமம்னு சொல்றது வந்து அப்ரைட்னஸ். ஆமா, எங்கேயுமே வந்து நான் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட எங்கேயுமே வந்து ஐ நெவர் டுக் எனி சான்ஸ். ஒரு சான்ஸ் கூட நான் எடுக்கல. எப்பவுமே நான் ஆண்டவருக்கு 100% கமிட்மெண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மோசே என்னுடைய கமிட்மெண்ட்டை பார்த்து என்ன சொன்னாரு? உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் இந்த தேசத்துல சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சின்ன உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப நீங்க சொல்லுங்க. இதை படிச்சிட்டோம்ல, ஒரு பக்கம் காலேப் பத்தி பாசிட்டிவா தான் இருக்கு. பட் இது பைபிள் ஸ்டடி, நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நான் அப்படியே காலேப் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? மனசுல இருந்து இப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? சரி சரி கேட்கிறாரு. சூப்பர். நான் எதிர்பார்த்தது உங்ககிட்ட இந்த பதில் எதிர்பார்த்தேன். இவ்வளோ பெரிய மனுஷனை வந்து கேட்க விட்டுட்டாங்களே, அப்படி யாருக்காவது ஃபீல் ஆச்சா? நான் மனசிகமாக தான் பேச சொல்றேன். இல்லை, யோசிங்களேன். அதாவது நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், அந்த இடத்த நம்ம ஆக்குபை பண்றோம், அந்த இடம் நமக்கு கிடைக்குது, கடவுள் கொடுக்குறாரு. ஆனா அந்த இடத்துல இருக்கிறது 2 சீனியர் தான். ஒருத்தர் தலைவர் ஆயிட்டார், அதாவது மோசேக்கு அப்புறம் அவரு. இன்னொரு சீனியர் யாரு? காலேப் தான். ஆக்சுவலா டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரை தவிர வேற யாருக்குமே அவங்க ஏஜ் இல்ல. இவங்க 2 பேர் தான் சீனியர். அப்போ ஜாஷுவாக்கு கிடைச்ச அந்த ஒரு ரெஸ்பெக்ட், ஒருவேளை ரெகக்னிஷன் வந்து காலேபுக்கு கிடைக்கலையோ அப்படின்னு தோணுதா? வாட் மைட் ஹேவ் பீன் தி ரீசன்? வேற என்ன ரீசன் இருக்கலாம்? இப்போ நான் உங்களை இன்னும் யோசிக்க வைக்கிறேன். ஸ்டடி இல்லை இது. ஸோ ஒய் என்ன இருக்கலாம்? என்ன யோசிக்கிறீங்க? அவங்க சொல்றது தான், அவங்க சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட். அவருக்கு யாராவது ஒருவேளை அவருக்கு ஒரு ஃபீல் வந்திருக்குமா? திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்களுக்கு புரியுது இல்லை? நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து நியாயமும் உத்தமமா இருந்ததுனால தான் மோசேக்கு கிடைக்காத வாய்ப்பு கூட அவருக்கு என்ன பண்ணிருக்குது? கிடைச்சிருக்கு. 2 பேர் தான் உள்ள வந்திருக்கிறாங்க. தென் வை? மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜாஷுவா
ஜாஷுவா மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. சூப்பர் பாயிண்ட். ஒருவேளை அவர் வந்து இஸ்ரவேல் மக்களை நேரடியாக சாராதவராகவும் என்ன பண்ணலாம், இருக்கலாம் என்பதற்கு எவிடன்ஸும் நமக்கு இருக்குது. ஏன்னா அவருடைய அண்ணன் மகனாகிய ஒத்னியேல் கேனாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் யாரு, ஒத்னியேல். இவர்கள் கேனியர்கள். கேனியர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசேயுடைய உறவினர்கள். ஒருவேளை வந்து இவங்க வந்து அந்த ஜெத்ரோ அவங்க ஃபேமிலியுடைய லிங்க்ல கூட என்ன பண்ணிருக்கலாம். அதனால தான் வந்து கேலப் எப்பவுமே மோசேக்கு ஏற்ற மாதிரியான மோசேக்கு சப்போர்ட்டிவ் ரோலை பிளே பண்றாரு. ஸோ இந்த கேனியர்களாக அவங்க இருந்திருக்கலாம் மேபி. அதுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு வசனம் ஒன்று இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. அந்த அவர் சொல்றாரு, இந்த இடத்த வந்து எனக்காக யார் சண்டை போட்டு பிடிப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவருக்காக சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் வராரு. ஆமாம், ஜட்ஜஸ் சாப்டர் 1ல் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாமா? இந்த கேனியர்களை பற்றி நான் ஒன்று சொல்லலான்னு பார்த்தேன். ரைட், ஜட்ஜஸ் எடுத்துக்கோங்க. யாராவது ஜெனிசிஸ் ஆமா நம்பர் சொல்லுங்க. 12. ஒருத்தர் வந்து நியாயாதிபதிகள் 1:12 பாருங்க. ஒருத்தங்க வந்து ஆதியாகமம் 36 11 15 பாருங்க. மனசுல பாருங்க, அது எடுத்துருங்க. எடுத்துட்டு சின்ன கம்பேர் பண்ணுங்க. ஆதியாகமம் 36 11 இருந்து 15 11 15 அப்படி பாக்குறீங்க. 11 இருக்கு பாருங்க. கெனாஸ் யாரு? கெனாஸ் பாத்தீங்களா? கெனாஸ் யாருடைய பையன்? நீங்க ஆதியாகமம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆதியாகமம் ஏசா, கரெக்டா? ஏசா ஃபேமிலி, ஏதோமியர்கள். தெரியுதா உங்களுக்கு? ஏசாவின் குமாரருடைய ஏசாவுடைய மூத்த மகன் எலிப்பாஸுக்கு பிறந்தவர்கள் தான் கேனாஸ் வம்சத்தில் வந்தவங்க தான் இந்த கேனியர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ரைட். ஸோ ஏதோமைட்ஸ் உடைய இதுவும் இருக்கலாம். இன்னொரு எவிடன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஜாஷுவா 14 இருக்கோம். ஜாஷுவா 15 16 to 19 பாருங்க. ஆமா, ஸோ இங்க என்ன போட்டிருக்குதுன்னா, அப்பொழுது 17 வசனம் 15 17 காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை என்ன பண்ணாரு? பிடிச்சார். காலேப் எந்த இடத்துக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, லேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இஸ்ரேல் மேப் நல்லா தெரியும். ஹெப்ரோன் எங்க இருக்குது? இருங்க, வர படம் வரைஞ்சிருவோமா? கலிலேயா, சவக்கடல், மத்திய தரைக்கடல், வடநாடு, மத்திய நாடு, தென்னாடு. ஹெப்ரோன் சம்வேர் ஹியர். ஹெப்ரோன் தென்னாடு. ஹெப்ரோனுக்கு ரொம்ப க்ளோஸா அசோசியேட் ஆயிருக்கிற இடங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ. ஹெப்ரோன் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஹெப்ரோன் ஐயா, தாவீது இன்னும் பிறக்கல ஐயா. நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம் தாவீதுக்கு போறப்போ. இந்த டைமுக்கு போக ஹெப்ரோன் எனக்கு தெரிஞ்சு 2 விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒன்று வந்து ஹெப்ரோன்ல தான் யார் இருந்தது? ஏனோக்கியர்கள் அங்கே தான் இருந்தாங்க, அரக்கர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. இவங்க திராட்சை கொலையை அறுத்துக்கிட்டு வந்தது, இவங்க போய் தூது போனது, உளவு பார்த்தது எல்லாமே அந்த சதன் பார்ட் இருக்கக்கூடிய ஹெப்ரோன் அந்த ரீஜனுக்கு தான் இவங்க ரெண்டு பேர் போனது. ஸோ ஆமாம், யோசுவா கேலேபும் போனது. ஸோ இவங்க பார்த்துட்டு வந்த இடத்துலையே மறுபடியும் 45 இயர்ஸ் கழிச்சு அதே இடத்த தான் அவர் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. ஆனால் அந்த இடத்த யாரும் கேட்கவும் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலிகள், ஜெயின்ட்னு சொல்றாங்க, அரக்கர்கள் இருக்கிற மாதிரி அங்க நமக்கு இருக்கு. ஏனோக்கின் புத்திரர் ராட்சதர்கள் அங்க இருக்காங்க. அப்போதான் அவர் கேட்கிறாரு, அவங்கள யாராவது விரட்டினா அவங்களுக்கு என்னுடைய மகளை நான் என்ன பண்ணி கொடுப்பேன்? கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ அவருடைய அண்ணன் மகன் ஆகிய ஒத்னியேல். பட் அதே ஒத்னியேல் தான் பின்னாடி என்ன வரப்போறாரு? நமக்கு ஜட்ஜஸாகவும் பார்க்க போறோம். ஸோ ஒரு கனெக்டிவிட்டி, ரைட். ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு புரியுது. இஸ்ரவேல் மக்களுடைய சுதந்திரம் வெறும் யாக்கோபுடைய பிள்ளைகள் மட்டும் இல்லாமல்
மற்றவர்களும் இந்த உரிமையில என்ன பண்ணாங்க, பங்கேற்றார். நம்ம சொல்றோம்ல, கர்த்தருடைய பந்தியில எல்லாருக்கும் இடம் இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்கறதா இருந்தா, ஆவிக்குரிய இதில் பார்க்கறதா இருந்தா, இந்த லேண்டை பிரிக்கும் போது யாரெல்லாம் ஆண்டவருக்கு உத்தமமாக உண்மையாக நடந்தாங்களோ எல்லாருக்குமான ஷேர் வந்து என்ன பண்ணப்படுது, கொடுக்கு. இன்னும் நீங்க அதை ரிசர்ச் பண்ணுங்க, வீட்டில் போய் ரிசர்ச் பண்ணி இந்த இந்த காலேபை பத்தி இன்னும் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐயா சொன்ன அந்த பாயிண்ட் வந்து வெல் டேக்கன், நீங்க சொன்ன பாயிண்ட் வெல் டேக்கன். ஒருவேளை அவருக்கான சுதந்திரம் லேட் பண்ணியிருக்கலாம், தராம இருந்திருக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு பக்கம் அவர் வந்து புற இனத்தவை ஸ்ட்ரெயிட்டான அந்த கோத்திரங்களை சார்ந்தவராக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் வராது. அதே நேரத்தில் காலேபோடைய செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நோட்டபிள். ஏன்னா அது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமையுது. ஏன்னா ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமாக காலேப் மாதிரி நம்மளும் நடக்கணும் அப்படின்ற ஒரு பாடத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கற்றுக்கிறோம். சரி, இதோட அங்கேருந்து போயிடலாமா, அடுத்து போயிடலாம். அது பாருங்க 14 யாராவது பாருங்க, 14 ஜாஷுவா 14 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நோட் புக்கில் இப்போ நம்ம சொன்ன வசனம்லாம் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு காலேபுக்கு நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிரும். 14:14 இன்னொரு எவிடன்ஸ் இருக்குது. 14:6 இருக்கா, கெனாசியன் ஆகிய இப்ப புரியுதா, கெனாசியன் சொன்னா அவங்க அப்போ காலேப் எங்கிருந்து வராரு, எகிப்துல இருந்து வராரு. அப்ப எகிப்துல யாரெல்லாம் இருந்தது அடிமையா, எகிப்துல தானியம் வாங்குறதுக்கு யாக்கோபின் புத்திரர் போனாங்க. ஏசாவின் புத்திரர் போயிருப்பாங்களா, போயிருக்கலாம். நம்ம 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 ஏன் அப்போ யாக்கோபு புத்திரர் 70 பேர் இருக்கும்போது ஏசாவின் புத்திரர் ஒரு 50 பேர் இருந்திருக்கலாமே பக்கத்திலேயே, பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க. கரெக்ட் தானே? ஹலோ, அடுத்தது சாப்டர் 15 போயிடலாம். சாப்டர் 15ல நம்ம பார்த்தோம்னா அங்க ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, ஆமா ஒரு விஷயம் என்ன சொல்லிடுறேன், அலாட்மெண்ட் நம்ம ரொம்ப முடியலனாலும் ஒரு விஷயம் ஒன்று வந்து லேண்டுக்கு சீட்டு போட்டு முடிவு பண்றாங்க. ஏன் சீட்டு போட்டு லேண்டு பிரிக்கிறாங்க? லாட் சிஸ்டம் எங்க இருக்குது வசனம், அதுக்கு 14:1 கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டார்கள். வை? லாட்டரி. ஐயா ஒரே இடத்துல 2-3 பேர் கேட்டிருப்பாங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணணும். வெரி குட். அதான் எப்பவுமே வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மனநிலை தான் எல்லாருமே இருக்கிறதுனால இதுதான் அப்படின்னு கடவுள் சொல்றத சீட்டு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கொடுத்ததை நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஒன்று. இதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மூளையை நம்ம கசக்கனா இன்னொரு விஷயம் கிடைக்கும். சீட்டு போட்டு உங்களுக்கு லேண்ட் கிடைக்கிறதுனால என்ன மனநிலையில் நம்ம இருப்போம்? வெரி குட். அப்பனா என்ன அர்த்தம்? லேண்ட் பிலாங்ஸ் டு காட். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இஸ்ரேல் மக்களுக்கு அந்த எண்ணம் வேணும். நான் சண்டை போட்டு நாங்க பிடிச்சோம், நாங்க தான் அன்னைக்கு ராத்திரி ஆய்வு பிடிச்சோம், நாங்க தான் அன்னைக்கு ராத்திரி வந்து இதை பிடிச்சோம், கிபியா பிடிச்சோம், அங்க பிடிச்சோம், இதை பிடிச்சோம், 32 பட்டணத்தை நாங்க பிடிச்சோம், இல்ல எங்க தாத்தா பிடிச்சாரு, எங்க தாத்தா பிடிச்ச ஊர் இதெல்லாம் அப்படின்னு நாளைக்கு யாருமே சொல்ல முடியாது. எல்லா லேண்டு, எல்லா சொத்து, எல்லா பத்திரமும் யார் கொடுத்தது? காட் கொடுத்தார். எப்படி? இதுல ஒரு பெரிய தியாலஜி இருக்குது. இந்த சீட்டு போட்டதுக்கு பின்னாடி ஒரு தியாலஜி இருக்குது. என்ன தியாலஜினா, வெறும் சிக்கல்களை அறுப்பதற்காக மட்டும் சீட்டு போடப்படவில்லை. அது ஓகே, நார்மல் திங். சிக்கல்களை அறுப்பதற்காகத்தான் சீட்டு போடப்படுகிறது. நீதிமொழிகள்ல சொல்லியிருக்குது நமக்கு, இல்ல சீட்டு வந்து சிக்கல்களை தீர்க்கொண்டு. ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, லேண்ட் பிலாங்ஸ் டு காட். நிலத்தின் உரிமையாளர் யார்? ஆமா. ஏன்னா இது 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 இதனால இன்னும் பல கிளை தியாலஜி இருக்கு அதுக்குள்ள. அப்படியே கொண்டது இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, என்னிடம் இருக்கிற அத்தனையும் எனக்கு கொடுத்தது யார்?
அதுதான் ஜீசஸ் சொல்றார். நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை அந்த அந்த வாலிபனுக்கு சொல்றார், நீ போயிட்டு உனக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணு. ஆமா, ஆக்சுவலா வந்து விற்கிறது லிட்டரலா சொன்னாரா சொல்லலையான்றது ஒரு பக்கம், நம்ம அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஜீசஸ் அவன்கிட்ட அந்த தம்பிக்கிட்ட புரிய வைக்க நினைச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எதுவுமே ஒன்று இல்லை. அப்போ அந்த தம்பி நினைச்சிருந்தா டிப்ளமேட்டிக்காக ஒரு ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, ஆண்டவரே நான் எல்லாமே உங்களுது தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் போயிட்டாரு. ஏன் போயிட்டாருன்னா, அவரால் அதை ஏற்றுக்க முடியல. அவருக்கு அந்த கான்செப்டில் ஒரு புரிதல் வரல. அந்த சட்டம் 10 நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறியான்னு கேட்டார்ல, அந்த 10 நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக புரிஞ்சிருந்தாருன்னா அவர் அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிருப்பார். நியாயப்பிரமாணம் சொல்ற விஷயம் என்னன்னா, எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் காட், எல்லாம் கடவுளிடத்திலிருந்து வருது, எல்லாம் கடவுளுக்கு சொந்தமானது. ஸோ நம்ம வி கேனாட் ஹோல்டு எனிதிங். அந்த அந்த பணக்காரர் 12ஆம் அதிகாரம் லூக்கா 12 அந்த பணக்காரர் வந்து சொல்றாரு, நிலம் நல்லா விளைஞ்சிருச்சு, எனக்கு நான் பல வருஷத்துக்கான சொத்து நான் சேர்த்து வச்சுட்டேன், ஆத்துமாவே சந்தோஷமா இருன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பணக்காரர் நினைச்சுக்கிட்டாரு தன்னுடைய உழைப்புல தான் அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, சேர்த்துட்டாரு. ஆனா பைபிள்ல வசனம் சொல்லுது நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போ நிலம் நன்றாய் விளைந்ததுன்னா நிலம் விளைஞ்சதுக்கு அவருடைய உழைப்பு மட்டும் காரணம் இல்லை, காடுடைய கிரேஸ் அதில் இருந்திருக்குது. அதான் விஷயம். அதனால தான் நாமளும் வந்து என்ன நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போனாலும் we have to say இது கர்த்தரால் வந்தது, கிரேஸ் ஆஃப் காட். அது நல்லது, அப்படி நினைச்சுக்கிறது நல்லது. அப்படி நினைக்கும் போது நம்ம ரொம்ப ஒரு இது எனக்கு எந்த அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ்லேருந்து நம்ம வெளில வந்து மற்றவங்களுக்குமான வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் நம்ம இருப்போம் அப்படின்றது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 15, 16 சாப்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வீட்டில் படிங்க. பட் 15, 16, 17 இந்த 3 சாப்டரில் ஒரு சிக்கல். என்ன சிக்கல் நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு 15, 16 பார்ப்போம். 15, 16 வந்து யூதா கோத்திரத்துக்கு பெரிய அளவில் லேண்டு போயிடுது. யூதா, எப்ராயிம், சரி, யூதா கோத்திரத்துக்காரங்க பெரிய லெவல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டாங்க. இந்த யூதா கோத்திரத்துக்கு இணையா டாமினண்டா இருந்தவங்க யாரு? யோசேப்புடைய பிள்ளைங்க. அதுல ஒரு பிள்ளைங்க மனாசே என்ன பண்ணிட்டாங்க, பாதி அக்கறையில வாங்கிட்டாங்க, பாதி இக்கரைக்கு வாங்குறாங்க. இன்னொரு கோத்திரம் இருக்குது, யாரு? எப்ராயிம். எப்ராயிம் என்ன, எப்ராயிமும் பயங்கரமா கிளைம் பண்றாங்க. அவங்களும் நிறைய இடம் அவங்களுக்கு கிடைக்குது. ரைட், இதுல வந்து ஏன் எப்ராயிமுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கப்படுது? ஜாஷுவாவுடைய சொந்த கோத்திரமே எதுதான்? எப்ராயிம் தான். கொஞ்சம் கண்டிப்பா நேச்சுரல் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேச்சுரலா. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எது பேச்சுனாலும் ஜாஷுவா யாரு, எங்க ஆளுன்னு சொல்லுவாங்க. அது வேற வழி கிடையாது, இட்ஸ் நேச்சுரல் ஹியூமன் டெண்டன்சி. ஸோ அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 15 and 16 இந்த 2 கோத்திரத்துக்கான இடம் அதிகமாக போயிடுச்சு. ரைட், அப்போ 5 கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. சிமியோனுக்கும் லேவிக்கும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. சிமியோன் என்ன ஆகி போச்சுன்னா, லேவிய யூதா கோத்திரத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய லெவலுக்கு போயிட்டாங்க. இது என்னன்னு சொல்றாங்கன்னா, அவர் சாபம் விடுறாருல்ல யாக்கோபு, சிமியோனும் லேவியும் வந்து கொடுமையின் ஆயுதங்கள் கருவிகள் வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஸோ அவங்க 2 பேருக்குமான கோத்திரம் பின்னாடி ஃபியூச்சர்ல நீங்க சிமியோனை எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, சிமியோன் காணாமே போயிடுது. அதே மாதிரி லேவிக்கு எங்கேயுமே டெரிட்டரி கிடையாது, இனிதான் பண்ண போறாரு. லேவிக்கு ஜஸ்ட் அலாட்மெண்ட் இன் பிட்வீன். எங்கேயுமே லேவி ஒன்னா குரூப்பா மாசா அவங்களால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸோ அவங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்லையோ லேவி கோத்திரத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ரைட், அப்புறம் இன்னொரு பிரச்சனை ஆகிப்போச்சு. அது எங்கன்னா, அது வந்து 18 இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 7 கோத்திரத்துக்கு நீங்க வாங்க, 18 அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ரைட், சில வசனங்கள்
சில வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன், ஹைலைட் பண்ணுறேன். 17:12 பாருங்க. மனாசே புத்திரர் அந்த பட்டணத்தின் குடிகளை துரத்தி விடக்கூடாமல் போயிற்று. கானானியர் அந்த சீமையில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக ஆக்கி கொண்டார். பகுதி கட்டுறவங்கன்னா டாக்ஸ். ஆமா, அதுதான். இப்போ ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, ஈவன் தோ தே செட்டில்டு, அவங்களால வந்து கானான் மக்களை முழுசா என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. அவங்க வந்து இவங்கக்குள்ள தான் இருந்தாங்க. அதுவும் நம்ம பார்க்கறது. காலப்போக்கில் கொஞ்ச நாள் கழிச்சு கானான் கோத்திரம் எது, இஸ்ரேல் கோத்திரம் எது, இப்படிலாம் தெரியாமல் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக அசிமுலேஷன் ஆயிடுச்சு. அது ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். ரைட். இப்போ 18ஆம் அதிகாரம் முத லைன், இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். ரைட். இப்போ எங்க கனெக்ட் ஆகிருக்குது, கடைசியா அங்க ரிமூவ் பண்ணாங்க. வனாந்தரத்துல என்னாகமத்துல அவங்க பயணம் செய்து பிலேயாம சந்திக்கிறதுக்கு முன்னாக அவங்க அந்த கூடாரத்தை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, கலட்டி. கூடாரத்தை எப்படி கலட்டணும், யார் கூடாரத்தை தூக்கணும், 3 டீம். லேவியர்கள்ல மொத்தம் எத்தனை டீம், 3 டீம் இல்லையா? இல்ல, கேராகின் புத்திரர், வேற யாரு? சரி, ஓகே, திருப்பி நம்ம பின்னாடி போயிட்டு அப்புறமா ரீவைண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ 3 கோத்திரம் இல்லையா, ரைட்டா? அந்த 3 கோத்திரத்தில் முன்னாடி யார் தூக்கணும், பின்னாடி யார் தூக்கணும், யார் என்னென்ன தூக்கணும், உள்ள இருக்கிற ஆல்டர் அந்த விஷயங்களை யார் தூக்கிட்டு போகணும், உடன்படிக்கை பெட்டியை யார் தூக்கணும், அந்த விரிப்புகளை யார் தூக்கணும். ஸோ அதை சுமந்து கொண்டு போகும், பாட்டா கலட்டி சுமந்து கொண்டு போகணும். பாட்டா கலட்டி கொண்டு போன சுதந்திர இந்த ஆசரிப்பு கூடாரத்தை திரும்பவும் கொண்டு வந்து எங்க செட் பண்றாங்க? சரி, இப்போ ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வரையலாமா? சொல்லுங்க. அதுதான் இந்த கோர்ஸ் பைபிள் ஸ்டடி எல்லாமே பைபிள் காலேஜில் படித்தாலும் சரி, எங்கே படித்தாலும் சரி, ஒரு 3 மாதம் தான் ஞாபகத்துக்கு இருக்கும். திரும்பவும் நம்ம அதை வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலன்னா அது மறந்துடும். சரி, ஓகே. உள்ள என்னெல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கும்? இங்கே தான் பர்ன்ட் ஆஃபர் வெளியில் இருக்கக்கூடிய எரிக்கிற ஒரு ஆல்டர் இருக்கும். செகண்ட் இங்கே ஒரு ஆல்டர் இருக்கும். தேர்ட் இங்கே ஒரு ஆல்டர் இருக்கும். ஓகே, இது வந்து இங்கே இருக்கும். ஆமாம், இங்கே என்ன இருக்கும்? விளக்கு, மெனோரா. இங்கே சமூகத்து ஷோ பிரெட், சமூகத்து அப்பங்கள் இருக்கும், மெனோரா இருக்கும். ரைட். இங்கே வந்து ஒரு கடல் தொட்டி, அவுட்டர் லேயர். ரைட், அவ்வளோதான், சிம்பிள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ புதுசாக இந்த முறை கோர்ஸ் வந்திருக்கோங்க, இது நீங்கள் உள்ளே போய் பார்த்து வரைஞ்சிக்கலாம். சரி, சீலோ. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமான பேரு, சீலோ. சீலோவில் தான் முதல் முறையாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் முதல் முறையாக தேவாலயம் ஏற்படுத்தப்பட்ட இடம் சீலோ. ரைட். இன்னைக்கு முடிஞ்சா கிளாஸ் சீக்கிரம் முடிச்சுட்டா நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் போகலாம். இன்னொரு இடம் வருது. இந்த 2 இடம் எப்படி இது ஏன் நான் சொல்றேன்னா, இதெல்லாம் முக்கியமான இடங்கள். பழைய ஏற்பாட்டுடைய வரலாற்றில் இஸ்ரேல் மக்களுடைய ஃபார்மேஷன்ல முக்கியமான இடங்கள். நம்ம எப்பவுமே சியோன் தானே பேசுறோம். சியோன் இப்போ எங்க இருக்கு? இல்லவே கிடையாது. சியோன் எல்லாம் ரொம்ப லேட்டஸ்டா வந்தது. கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்றோமே, ஆனா முதல் முறையா இங்க தேவாலயம் நிறுவப்பட்ட இடம் சீலோ. ரைட். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ சீலோவை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆலயத்தை அங்கே நிறுவிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, 7 கோத்திரமும் வாங்க, 7 கோத்திரம் வாங்க, என்னென்ன இடம் காலியா இருக்குதுன்னு எனக்கு நோட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அந்த இடத்த நான் உங்களுக்கு என்ன பண்றேன், பிரிச்சு தரேன். ஏன்னா அந்த மெயின் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து எப்ராயிம், யூதா அவங்கள தப்பா நினைக்க வேண்டாம்.
என்னன்னா எப்ராஹிம் அண்ட் யூதா வந்து நம்பர் வைஸும் அவங்கலாம் அதிகம். நம்ம வெறும் இவங்க ஏதோ ஒரு பவர் வச்சு போயிட்டாங்க. எப்ராஹிம் எப்பவுமே நம்பர் அதிகம், யூதாவும் நம்பர் அதிகம், மனாசே நம்பர் அதிகம். அது நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கும் அவர் யாக்கோபு கொடுத்த பிளஸ்ஸிங்க்கும் என்ன இருக்குது, ஒரு கனெக்ஷன். இவங்க இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறதுக்கும் அன்னைக்கு யாக்கோபு சொன்ன ட்ரைபல் பிளஸ்ஸிங்ஸ் அதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஆமா, இதுல டபுள் பிளஸ்ஸிங் வாங்கினவர் யாரு? ஜோசப். ஜோசப்புக்கு தான் டபுள் பிளஸ்ஸிங். ரூபனுடைய பிளஸ்ஸிங்கும் சேர்த்து யார் வாங்கிட்டா? ஜோசப் வாங்கிட்டார். மற்றவங்க எல்லாம் வீக் ஆயிட்டாங்க. ரூபனு, சிமியோனு, லேவியை நம்ம அப்படி சொல்ல முடியாது, பட் ரூபன், சிமியோன், மற்ற கோத்திரங்கள் எல்லாமே வந்து ஒரு ஓரமாக புறக்கணிக்கப்பட்ட மாதிரி லைட்டாக போயிட்டாங்க. செபுலோன், நப்தலி, இவங்கெல்லாம் காத்து தான் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆயிட்டாங்க. மோசே என்ன பண்ணுறாரு, பிரிக்கிறார். ஜாஷுவா பிரிக்கிறாங்க. 8ஆம் வசனம் பாருங்க, 18:8. நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்ததியிலே நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன், சீட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்க பாளையத்தில் யோசுவாவின் இடத்துல வந்தார்கள். சரி, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டு கோத்திரங்களை பிரிக்கிறாங்க. பெஞ்சமின் புத்திரருக்கு வந்து யூதா புத்திரர் இருக்கிற இடத்துக்கு கிட்டவே பெஞ்சமின் புத்திரருக்கு கிடச்சிருது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. 18 அண்டு 19 எல்லாருக்கும் பிரிச்சுட்டாங்க. 19-47 வாங்க. அங்கே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். தான் புத்திரர் என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய எல்லை ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிற ஊரில் போயிட்டு அதையும் கொஞ்சம் பிடிச்சி எடுத்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டாங்க. மற்றபடி எல்லா கோத்திரம் செட்டில் பண்ணியாச்சு. எல்லாம் செட்டில் பண்ணதுக்கப்புறம் 49ஆம் வசனம் வந்துருங்க. தேசத்தின் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது எல்லாருமா சேர்ந்து வாயே திறக்காம அமைதியா எல்லாருக்கும் வேலை செஞ்சு முடிச்ச ஜாஷுவாக்கு என்ன பண்றாங்க, ஜாஷுவாக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்க, ஜாஷுவாக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு ஊரையே கொடுக்குறாங்க, ஒரு சிட்டியே அவருக்கு கொடுக்குறாங்க, ஒரு பட்டணமே கட்டுறாங்க இல்ல. அப்போ அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி ஜாஷுவாக்கு கொடுக்குறாங்க. ஒரு பட்டணத்தையே அவருக்கு என்ன பண்றாங்க, அவருக்கு கர்த்தர் வாக்கின்படி கொடுத்து அந்த பட்டணத்தில் அவர் குடியிருக்கிறாரு. அப்புறம் ஆசாரியனாகிய எலியேசரும் நூனின் குமாரனாகிய ஜாஷுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சன்னதியிலே இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரம் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். அப்பா முடிச்சாச்சு. பெரிய வேலை, ஆனா முடிச்சார். ரைட். சீலோலாம் டெஸ்ட் ஐடியா அதான் முற்றிலுமா தகர்ந்து போச்சு. இன்னைக்கு இருக்குன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு மேபி ஆர்கியாலஜிக்கல் இதில் அது இருக்கலாம். நான் அதை செக் பண்ணி சீலோ இல்லை உள்ளுக்குள்ள தான் இருக்கு, இஸ்ரேலுக்குள்ள தான் இருக்கும். பட் டவுட்டியா நான் பார்த்து சொல்லிடுறேன். ஆமாம் இன்னைக்கு நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சீலோ பற்றியும் நம்ம இன்னொரு இடம் வருது, அதையும் பற்றி பார்க்கலாம். வேணா ஸ்டான்லி சீலோ போடுங்க, SILOH சீலோ முடிஞ்சா போடுங்க. ஷீலோ SHILOH. அடுத்தது நம்ம போயிடலாம், சாப்டர் 20 போயிடுவோம். இப்போ என்ன பண்றாங்க, லேண்டை பிரிச்சு கொடுத்தாச்சு. லேண்டை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் 2 நிறுவனங்களை ஏற்படுத்துறாங்க. கோத்திர நிறுவனங்கள்னு போட்டிருக்கேன் பாருங்க. சில முக்கியமான காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது. லேண்டை பிரிச்சு மட்டும் கொடுத்தா மட்டும் பத்தாது, சில 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 விஷயங்களை ஏற்படுத்தணும். அதை ஜாஷுவா வந்து அது ஆல்ரெடி கமாண்டட் பை மோசே. 2 விஷயம். ஒன்று வந்து அடைக்கல பட்டணம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கு மாடர்ன் டே லாங்குவேஜ் கொடுக்கறதா இருந்தா என்ன சொல்லலாம் அடைக்கல பட்டணத்துக்கு? இன்னைக்கு மொழியில சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம்? போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, அதான் ஜெயில், போலீஸ் ஸ்டேஷன், ஜுடிஷியரி சிஸ்டம்ஸ். இது அன்னைக்கு வந்து இது ரொம்ப பிரிமிட்டிவா அதை ஆரம்பிக்கிறான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பாதிக்கப்பட்ட அந்த 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 நபர் நேரடியா எங்க வந்து இருக்கலாம், அந்த இடத்துக்குள்ள வந்துடலாம். அந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவர் மேலே விசாரணை நடைபெறும். அவர் உண்மையிலே அவர் செய்திருக்கிறாருன்றது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவரை வந்து ஒப்படைச்சிருவாங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் உள்ளே என்ன பண்ணிக்கலாம், தங்கிக்கலாம். அவர் வந்து அந்த ரூல்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அந்த ஆசாரியம் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் என்ன பண்ணிக்கலாம், அவர் தங்கிக்கலாம். அது மாதிரி நமக்கு அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் முன்னாடி சொல்லப்பட்டது. அது எல்லாம் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் இப்போ தான் நிறைவேற்றுறாங்க. ஜாஷுவா தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அது ஓடி போகிறதுக்கு வந்து டிஸ்டன்ஸு
எத்தனை பட்டணங்கள், இந்த கால்குலேட்டிவ் மோசஸ் என்னென்ன கால்குலேஷன் அவங்க சொன்னாங்களோ அதே கால்குலேஷனில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பட்டணத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ரைட். இதை ஏற்படுத்துறதுக்கான ரீசனையும் அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா கலவரங்களை குறைச்சிடலாம். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து ஒரு இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு பேனரில் அவங்க கிடையாது. நம்ம மனசில் அதை புரிஞ்சுக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த கோத்திரம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கோத்திரமாக ஒன்றிணைஞ்சு ஒரு நாடாக ஒன்றிணைஞ்சாங்களா அப்படின்னா அதுக்கு டைம் ஆச்சு. அவங்க நாடாக ஒன்று இணையலை. நம்ம சொன்னோம் யூனியன், போனோம்னு நம்ம சொன்னோம் யூனியன் சொன்னோம், ஃபெடரேஷன் சொன்னோம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு லீக்னு சொல்கிறாங்க. லீக்னு சொன்னால் இன்னுமே அது மெர்ஜ் ஆகலை. அவங்க தனித்தனியாக தான் நிற்கிறாங்க. அவங்களால வந்து என்ன பண்ண முடியலன்னா ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ண முடியல, ஒருத்தரோட ஒருத்தர் வந்துலாம் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க மேபி கோத்திரங்களுக்குள்ள இன்டர் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், ஏன்னா ப்ராப்பர்ட்டி போயிடும். ஸோ அவங்க வந்து அந்த இன்டர் மேரேஜ் கூட அவங்க அலோவ் பண்ணுவாங்களான்றது அந்த காலத்தில் நம்ம பேசுகிறோம். அப்போது அவங்க அது பண்ணுவாங்களான்றதெல்லாம் டவுட்ஃபுல் தான். கோத்திரங்கள் வந்து அப்படியே அந்த கோத்திரங்கள் அவ்வளோதான், ஃபேமிலி அதுக்குள்ளே தான் ரிட்டைன் ஆகுது. சரி, அதுக்கடுத்தது ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஏற்படுத்துகிறாங்க. அது என்னன்னா, லேவியர்களுக்கு லீவைட் சிட்டிஸ், லேவிய பட்டணம். ஒன்று அடைக்கல பட்டணம், இன்னொன்று லேவிய பட்டணம். ஆமா, லேவிய பட்டணங்கள் அங்கங்க லேவியர்களுக்கான பட்டணம். இந்த லேவியர்கள் பட்டணத்தோட ஒட்டி தான் இந்த அடைக்கல பட்டணமும் இருக்கும். ஏன்னா பிரீஸ்ட் அப்பதான் அங்க இருக்க முடியும். ரைட். இந்த லேவியர் பட்டணத்தோட நோக்கம் என்ன? ஒன்று வந்து லேவியருக்கு கோத்திரம் எங்கேயுமே ஷேர் கிடையாது, அதனால அவங்க இருக்காங்க. இப்போ நாடு இருக்கு, லேவியர் பட்டணம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி வரும். அதுக்கு ஒரு அழகான ஒரு தியாலஜிக்கல் விளக்கம் கொடுக்குறதா எப்படி சொல்லலாம், கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் they can feel God's presence. கடவுளுடைய பிரசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த லேவிய பட்டணங்கள். அப்போ அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு சர்வாங்க தகன பலியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுடைய பாவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் போது அவங்களுக்கு ப்ரீஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கார். ஸோ ப்ரீஸ்ட் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீஸ்ட்டுக்கான அந்த கோட்ரஸை வந்து என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க, சிட்டிஸை கட்டுறாங்க. அங்கே வந்து ப்ரீஸ்ட்டுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய இதை நம்ம பார்க்குறோம். அதையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்திலே இருக்கும். ஆமாம், நம்ம லேவியர் வீட்டுக்குள்ள நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக அந்த அடைக்கல பட்டணம் தனியாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே இவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாத டெய்லி லைஃப்பை நம்ம பாதிக்கப்படணும். அடைக்கல பட்டணம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஸோ நிறைய இடங்களை வந்து லேவியர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அது நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஜாஷுவா சாப்டர் 21ல முடிஞ்சிருச்சு. 21க்கு அப்புறம் பாருங்க, அதையும் கன்க்ளூட் பண்ணும்போது 44ல பாருங்க, கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். இதை திருப்பி படிக்கும்போது ஒரு பிரசங்கியாரா இதை நான் பார்க்குறேன், இல்லை ஒரு வரலாற்று ஆசிரியராக பார்க்குறேன். இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அந்த வசனத்தை படிங்க. ஒரு பிரசங்கியாரா நான் அதை அப்ரோச் பண்ணும்போது கர்த்தர் ஜாஷுவா மூலமா மக்களுக்கு என்ன கொடுத்தாரு, இளைப்பாறுதல் அருளினார். ஆனா அதுக்கப்புறம் எவ்வளோ போராட்டங்கள் அவங்க சந்திக்க போறாங்க. இதுதான் உண்மை. ஒரு ரெஸ்ட், அதுக்கப்புறம் போர். நம்ம இதுதான் வாழ்க்கை. ராத்திரில தூங்குறோம், பகல்ல போர் செய்யறோம். இதுதான் வாழ்க்கை. ஸோ யாருக்குமே எப்பவுமே என்ன பண்ணாது. அதை தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் எபிரேயர்ல ஒரு கொஸ்டின் பண்றார். இல்ல அவங்க இளைப்பாறுதலை பெற்றிருந்தா அவங்க இல்லையே, இன்னொரு இளைப்பாறுதல் இருக்குது, அதுதான் பரம இளைப்பாறுதல். அந்த பரம இளைப்பாறுதலுக்காக தான் நாம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். பட் இது ஒரு டெம்பரரி, ஒரு அடிச்சு பிடிச்சிட்டு இருந்த டைம்ல, இப்போ ஜாஷுவா டைம்ல அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, ஒரு செட்டில். பட் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. ஜட்ஜஸ்குள்ள போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுது. பட் நவ் ஆஸ் ஆஃப் நவ் தே செட்டில்ட் பீஸ்ஃபுல்லி. ஓகே, டெம்பரரிலி. அதையும் நம்ம பார்த்துட்டோமா. அடுத்தது இங்க ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு. என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஜாஷுவா என்ன பண்றாருன்னா சாப்டர் 22ல இந்த யோர்தான் நதிக்கு அப்புறமா இருக்காங்க பாருங்க, செட்டிலா இருக்காங்க பாருங்க, அவங்கள கூப்பிட்டு நீங்க சொன்னபடி அழகா
இந்த லேண்டை பிடிக்கிற வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணீங்க. ஏன்னா அவங்க இங்கேயே கிடச்சி போச்சு. இங்கே இருக்க எல்லாருக்கும் செட்டில் ஆகிற வரைக்கும் நாங்கள் ஆண்கள் மாத்திரம் உங்கள் கூட என்ன பண்ணுவோம், வருவோம். எங்கள் பெண்களுக்கும் எங்கள் ஆடு மாடுகளுக்கும் ஒரு வீடு நாங்கள் அங்கே கட்டிக்கிறோம். மற்றபடி நாங்கள் உங்கள் கூட வந்து என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம்னு சொன்ன ப்ராமிஸை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. அப்போ ஜாஷுவா அவங்கள கூப்பிட்டு விஷ் பண்ணி அவங்கள ஆசீர்வதித்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. 5வது வசனம் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, நீங்கள் ஆண்டவரை முழு மனசோடு சேவிக்கணும். மோசே, கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியேயும் 5வது வசனம் நியாயப்பிரமாணத்தின்படியேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கணும், செய்யறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி எல்லாம் அவங்கள ஆசீர்வதித்து அவங்களுக்கு அனுப்பும் போது அவங்களுக்கு ஐஸ்வர்யம், ஆடு மாடு, பொண்ணு, வெள்ளி, வெண்கலமும் கொடுத்து அனுப்புகிறார். ஏன்னா அந்த காலத்தில் வெண்கலத்துக்கு ஈக்குவல் வேல்யூ இருந்துச்சு. அதனால் இப்போ தங்கம், வெள்ளி, வெண்கலம், ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. போனவங்க சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வீட்டில் போயிட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு தம்பி சீலோ தானே, ரைட், ஒரு மாடல், இது மேபி ஏஐ ஃபோட்டோ, பட் எனிவே ரைட். அப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. போன உடனே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஆமாம், இதுதான் அதாவது அந்த மக்கள் பாருங்க, ஒரு ரெஸ்ட்டு, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் எங்கே போகுது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஒரு பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, இங்கே போய் ஒரு பலிபீடத்தை கட்டிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ கூடாரம் எங்க இருக்குது, சீலோவில் இருக்கு. கூடாரம் சீலோவில் இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டிட்டாங்க. இது எப்படி பார்க்கறது, இதை நம்ம பிரச்சனை, பிரிவு. அப்போ உடனே என்ன பண்றாங்க, மற்ற கோத்திரக்காரங்களா கொந்தளிக்கிறாங்க. என்ன கொந்தளிக்கிறாங்கன்னா, மற்ற இவங்க 2.5 கோத்திரம், இந்த பக்கம் இங்க 9.5 கோத்திரம். இந்த 9.5 கோத்திரமும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம போய் அவங்களை என்ன பண்ணணும், அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஏன் கோபம் இருக்குதுன்னா, இந்த பலிபீடம் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கறோம். ஒரு இன்னைக்கு வந்து நம்ம வந்து பலிபீடத்தை வந்து ஒரு வர்ஷிப் பிளேஸா பார்க்குறோம், ஆல்டர்னு சொல்றோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆல்டர்ன்றதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே டிஃப்ரெண்ட். பலிபீடம்னு சொல்றது என்னன்னா, அவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு இடம். நம்ம அது இன்னைக்கு முடிஞ்சா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற ஒரு இடம். அப்போ ஒன்று சேர்க்கிற ஒரு இடம், அவங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து அவங்க ஆண்டவரை வழிபட்டு அவங்க வந்து தங்களுடைய அடையாளத்தை காட்டுற ஒரு இடம் அந்த பலிபீடம் வரணும். இப்போ அவங்க அங்கே ஒரு பலிபீடம் கட்டிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா, அவங்க வந்து வரமாட்டாங்க, பிரிஞ்சிருவாங்க. அவங்க வரல அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும்னா, இவங்களுக்குள்ள ஒரு டிவிஷன் வந்து ஃபியூச்சரில் தானாகவே என்ன பண்ணிடும், உருவாயிரும். ஸோ அதைத்தான் வந்து இங்கே நடக்குது. ஸோ ஜாஷுவா என்ன சொல்கிறாருன்னா, அவசரப்பட வேண்டாம். ஜாஷுவாவுடைய லீடர்ஷிப், யாரும் கோவப்படாதீங்க. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டீம் நான் அங்கே அனுப்புகிறேன். என்ன டீம் அனுப்புகிறேன்னா, ஜாஷுவாவுடைய அவர் அசிஸ்டண்ட்டாக யார் இருக்கிறான்னா, அந்த ஆசாரியனாகிய எலியாசருடைய மகன் பினகாஸ் ஒரு 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 வீரமான வேகமான ஒரு ஆள். ஸோ பினகாசு அவர் கூட சேர்ந்து இந்த 10 கோத்திரம் இருக்கீங்களே, 10 பிரபு எடுத்துக்கிட்டோம், 10 பிரபுவும் போங்க. ஸோ போயிட்டு அவங்க கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பேசுவீங்க சொல்லிட்டு பேசுகிறாங்க. பாருங்க 14ஆம் வசனம் யாரை கோட் பண்ணி பேசுகிறாங்கன்னா, பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா. பேயோர் என்ன பண்ணாரு, பிழையாம் என்ன பண்ணாரு, பிழையாம் ஆமா, பிழையாம் மக்களை சபிப்ப முயற்சி செய்தார். ஆனால் சபிப்பது எல்லாம் சபிக்க முடியாமல் ஆசீர்வாதமாக மாறினதுனால ஒரு பிளான் பண்ணி மோவாபிய மக்களோடு கூட அவங்களை சம்பந்தம் பண்ற மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி மோவாபிய கலாச்சாரத்தை அவங்க மேல திணிச்சு அதுல மக்கள் எல்லாரும் சிக்கி அவங்களுக்கு கர்த்தர்கிட்ட அவங்க தண்டனை வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ இது ஒன்று போதாதா, நீங்க ஒன்று புதுசாக கொண்டு வந்து வைக்கிறீங்க, நீங்க ஒன்று புதுசாக கட்டுவீங்க, முறையை மாற்றுவீங்க. நீங்க முறையை மாற்றின உடனே ஆண்டுடைய கோபம் உங்க மேலே மட்டும் வராது, எங்க மேலேயும் வரும். எல்லாரையும் அழிக்கிறதுக்காக நீங்க ஒரு பலிபீடத்தை கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, இல்லை இப்போ நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த தலைமுறைக்காரங்க நம்ம இங்கே இருக்கிறோம், நாளைக்கு நீங்களும் இறந்துட்டீங்க நாங்களும் இறந்துட்டோம்னா எங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க வந்து ஆற்றை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஆண்டவரை பற்றி போதிக்கிறது எங்களுக்கு ஒரு இடம் வேண்டாமா? நாங்கள் ஒன்றும் அங்கே வந்து பலிபீடம்
நாங்கள் வந்து தகன பலியெல்லாம் இல்லை, அவசரத்துக்கு ஆண்டவருக்கு ஏதாவது காணிக்கை செலுத்தினா மட்டும்தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி மெயின் ஆல்டர் நாங்கள் எங்கே தான் வருவோம், நாங்கள் அங்கே சீலோவை தான் வருவோம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதை நாங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறோம் அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க. இருக்கட்டும். அது 26 பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆர்குமெண்ட்லாம் நான் சொல்கிறாங்க. 25 இப்போ நான் சொன்னதெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். 24, 25, 26 அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அங்கே அவங்க சொல்கிறாங்க. அது சொன்னதுக்கப்புறம் 30ஆம் வசனம், ஓகே ஓகே கட்டட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சொன்ன விளக்கம் நல்லா தான் இருக்குது அப்படின்றது செய்கிறாங்க. அப்போ பெனகாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செஞ்சது வந்து துரோகம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம், கர்த்தர் நம்முடைய நடுவில் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டோம், நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து 33 பாருங்க, அவங்கள யுத்தத்துக்கு புறப்படுகிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திர தேவனை என்ன பண்ணாங்களாம், சோதரிச்சாங்க. அதுக்கு அவங்க அந்த பலிபீடத்துக்கு பேர் வச்சுட்டாங்க, கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியா இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் அதுக்கு என்னன்னு பேர் வச்சாங்க, ஏத். அந்த பலிபீடத்துக்கு வந்து பேர் வைக்கிறாங்க ஏத் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு பேர் வச்சு ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ரைட். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பீஸ்ஃபுல்லாக இருந்ததாக 23 அதிகாரத்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாஷுவா ரொம்ப வயசாயிட்டாரு. அவர் வயசானதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா 23ஆம் அதிகாரத்தில் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. 23, 24 எல்லாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, நான் வந்து இறந்துருவேன், அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி இன்னொரு இடம் கூப்பிடுறாங்க, சீஹேம். சீலோ, சீஹேம், சீஹேம். இந்த ரெண்டு இடத்த பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் வரலாறுல சீலோ அண்ட் சீஹேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சீஹேம் அண்ட் சீலோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நம்ம பார்த்துக்கணும். சரி, சீஹேமுக்கு எல்லாரையும் வர வைக்கிறாங்க. சீகேம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோத்திரமும் சீகேமுக்கு வராங்க. அங்கே வந்து ஜாஷுவா என்ன பண்ணுறாருன்னா செங்கடல்ல கடந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம்லேருந்து வராரு. 2வது வசனம் பாருங்க. பூர்வத்திலே ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவர் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சந்தேசாங்க. அப்புறம் ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கடுத்தது வரிசையா ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாரு. எப்படி வந்து ஆண்டவர் நம்மளை வந்து ஆசீர்வதிச்சாரு, செங்கடல் எப்படி கடந்து வந்தோம், எப்படி மோவாபு ராஜா நமக்கு எதிராக வந்தாங்க, பேயோரின் குமாரன் வந்து நம்மளை எப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க, பின்பு யோர்தானை கடந்து வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா எரிகோவின் குடிகள் எமோரியரு, பெர்சியரு, பெரிசியரு, கானானியரு, ஏத்தியரு, கிர்காசியரு, ஏவியரு, எபூசியரு உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் ஏமோரியன் 2 ராஜாக்களை உங்கள் பட்டயத்தாலும் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை, குளவிகள் உங்களுக்கு முன்னாடி போய் அவங்கள துரத்திருச்சு. நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தாரு, அவைகளை நீங்கள் குடியிருக்கிறீங்க. நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்கள் பலன்னு, ஒலிவ தோப்புகளை பலன்னு நீங்கள் புசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தரை என்ன பண்ணுங்க, சேவியுங்கள். ரைட். வேற தேவர்களை சேவிக்கிறதுனா சேவிச்சுக்குங்க, கர்த்தரை சேவியுங்கள். வேற கடவுளை வணங்குவேன்னு சொல்லி நீங்க சொல்றதா இருந்தா வணங்கி. ஆனா நானும் என் வீட்டார் என்ன பண்ணுவான், ரைட், இதுதான் அவர் சொல்ல வர்றது. நம்ம அதை மட்டும் கட் பண்ணி பாட்டா பாடிடுறோம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தர். அதுக்கு முந்தைய அவர் என்ன சொல்ல வந்தார்னா, நீங்க வேற தேவரை சேவிக்கிறதா இருந்தா என்ன பண்ணுங்க. ஸோ இயர் ஜாஷுவா கிவ்ஸ் ஆப்ஷன், சாய்ஸ் இல்ல, சாய்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன பார்க்குறோம்னா சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதில் ஒரு டேர்ம் இருக்கு, ஹெனோதீசம். ஹெனோதீசம் அப்படின்னு சொன்னா HENOTHEISM. அது தமிழில் எனக்கு தெரியாது. ஹெனோதீசம் அப்படி சொன்னா என்னன்னா, பாலிதீசம்னா பல கடவுள்கள் வழிபாடு, மோனோதீசம்னா ஒரு கடவுள் வழிபாடு. ஹெனோதீசம்னா ஒரு கடவுள் தான், அதுக்காக நான் மற்ற கடவுள் இருக்காங்க இல்லைலாம் சொல்லலை, என்னுடைய சாய்ஸ் அவர் தான். இதுதான் வந்து நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்க்குற ஐடியா. HENO இல்லை தமிழ் அப்படியே எழுதிக்கோங்க, ஹெனோதீசம்னு எழுதிக்கோங்க. ரைட். இது எப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்னா, there are gods but I have only one God.
அதை தான் அந்த பாட்டு, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார். தேர் மே பி லாட் ஆஃப் காட்ஸ், நிறைய கடவுள்கள் இருக்கலாம். ஆனால் நானும் என் வீட்டாரும் நானும் என் குடும்பமும் கர்த்தரை மட்டும்தான் என்ன பண்ணுவோம், செய்வோம். அது இது இது ஆக்சுவலாக இன்னைக்கு நம்முடைய ஃபெய்த்துக்குமே ஒரு பெரிய சேலஞ்சு தான். இப்போது எப்படின்னா, எனக்கு பல ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் பல சூழ்நிலைகள் வந்தாலும் நானும் என் வீட்டாரும் என்ன பண்ணுவோம், எப்போவுமே கர்த்தரை தான் சேவிப்போம். இட்ஸ் ஒரு சேலஞ்ச், அது ஒரு ஃபெய்த் சேலஞ்ச். இதுதான் ஜாஷுவா வந்து நமக்கு முன்னாடி வந்து வைக்கிறார், ஒரு 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 கான்ஃபிடென்ட் ஆன் காட். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இல்லை இங்கே சொல்கிறேன் பர்சனல் கமிட்மெண்ட். இது ஜாஷுவா வந்து இங்கே சொல்கிறது வந்து என்னன்னா பர்சனல் கமிட்மெண்ட் தான். கடவுளை வணங்குறது என்பது பர்சனல் கமிட்மெண்ட் தான். உங்களுக்கு எல்லாம் அவர் தான் செஞ்சிருக்கிறாரு, நீங்கள் இப்போ ஒரு கமிட்மெண்ட் எடுக்கணும். இது எப்படி சொல்லலாம்னா, சீகேமிலே கவனன்ட் ரெனியூவல், உடன்படிக்கையை புதுப்பிக்கிற ஒரு நிகழ்வை தான் சீகேமில் நம்ம பார்க்குறோம். ஸோ சொல்லுங்க ஐயா. அதாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பின்னாடி வருது, வேற யாரும் இல்லை, ஆண்டவர் மட்டுமே அப்படின்றது வந்து லேட்டர். ஆனால் இப்போ இந்த இடங்களில் படிக்கும்போது ஜாஷுவா அதை அட்மிட் பண்ணுறாரு. ஏன் அட்மிட் பண்ணுறாருன்னா, அது இருக்குது இல்லைன்றதை பற்றி அவர் சொல்லலை. பாகால் இருக்குது, தாகோன் இருக்குது, தாகோன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத அவர் சொல்லலை. பட் நீங்கள் ஏற்றுக்கலனாலும் ஏற்றுக்காகட்டியும் யாரோ கொஞ்சம் பேர் பாகாலில் இருக்கிறாருன்னு நம்பி வாழ்கிறாங்க. கொஞ்சம் பேர் தாகோன் இருக்கிறாருன்னு நினச்சி தாகோனை என்ன பண்ணுறாங்க, வணங்குறாங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அவங்கவுங்க யாரோ ஒருத்தரை இருக்கிறதா நினச்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நானும் என் குடும்பமும் அவங்க யாரையும் என்ன பண்ண மாட்டோம். ஸோ ஜாஷுவாவுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பாகால் இருக்காரா இல்லையான்றது பற்றி இல்லை, ஆனால் பாகாலை யாரோ ஒருத்தர் இருக்கிறாருன்னு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் பாகால் இருக்கிறதா தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எபூசியர்கள் வந்து துரத்தப்படலை, நிறைய கானானியர்கள் துரத்தப்படலை. அப்போ அவங்க வந்து ஒரு சில காட்ஸ் இருக்கிறதா அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு இவங்க காட்லாம் இல்லை, எங்கள் காட் மட்டும் தான் இருக்கிறாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் யாரை வேணால் வணங்கிக்கோங்க, ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவர் வணங்குவோம். இஸ்ரேல் மக்களாகிய நீங்களும் இதை செய்யுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன் அட்வைஸ் பண்ணுறாருன்னா, அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு ஆபிரகாமில் ஆரம்பித்து இந்த நிமிஷம் உங்களை உள்ளே வந்த இந்த கானான் தேசத்துக்குள்ள வந்தது வரைக்கும் ஆண்டவருடைய கைடன்ஸு இருந்திருக்குது. அதனால ட்ரூத்ஃபுல் டு காட் சொல்லிட்டு அந்த கவனன்டல் செரிமனி ஆகுது. இது எப்படி சொல்றதுன்னா, திருமணத்தில் ஒரு வாவு கொடுக்குறோம்ல, வாழ்நாள் முழுவதும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்கிறோம்ல, இதை சொல்லணுமா சொல்ல வேணும் அவசியம் இல்லைல்ல, ஒரு பேச்சு சொல்கிறேன், கரெக்டுமா? அது உங்கள் இருவருக்கும் இருக்குமா ஒரு விஷயம் தானே, ஏன் பப்ளிக்கில் சொல்கிறோம்? ஒன்று அந்த பப்ளிக்கில் கடவுள் இருக்கிறாரு, இன்னொன்று மக்களும் இருக்காங்க, இறை மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணுறோம்? இதுதான் கவர்னன்டல் செரிமோனி. இதை தான் ஜாஷுவா பண்ணுறாரு. அதாவது எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு வந்து என் பர்சனல் தான், இருந்தாலும் அதை சில நேரங்களிலே நான் எல்லாரும் முன்னாடியும் நான் அறிக்கையிடுகிறேன். எனக்கும் கடவுளுக்கும் நானும் ஆண்டவர் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறோம், அதுக்காக நான் யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி இல்லை. தேர் ஆர் சிச்சுவேஷன், தேர் ஆர் டைம்ஸ் ஐ ஹாவ் டு ரிவீல் who I am. ஸோ ஜாஷுவா வயசாயிடுச்சு, இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் நாங்களும் எல்லாரும் எங்களுக்கு கர்த்தர் மட்டும் தான் ஒரே சாய்ஸ் அப்படின்னு ஒரு கவர்னன்ட். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே 10 லட்சம் பேர் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே இதை திருப்பி இதே கவர்னன்ட் ரெனியூவலாக பண்ணியிருப்பாங்க. எங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நாங்களே என் குடும்பமும் யாரை மட்டும் தான் வணங்குவோம், ஆண்டவர் மட்டும் தான். ஸோ இட்ஸ் அ கவர்னன்ட் ரெனியூவல். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னன்ட் ரெனியூவல் வந்து ஜாஷுவா எப்போ பண்ணாருன்னா, அந்த ஜெரிக்கோவில் ஒரு முறை பண்ணுறாரு, அதுக்கு அந்த யோர்தானை கிராஸ் பண்ண உடனே பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஆயி பட்டத்தை தோற்று போனவொன்னே பண்ணுறாங்க, இப்போ செட்டில் ஆனவொன்னே பண்ணுறாங்க. கவர்னன்ட் ரெனியூவல். இந்த கவர்னன்ட்னு சொல்கிறது வந்து நம்ம அப்போதுலேருந்தே பார்க்குறோம். இந்த கவர்னன்ட்னு சொல்கிறது 2 பார்ட்டிக்குள்ளே நடக்கிறது. இந்த 2 பார்ட்டிக்குள்ளே நடக்கிற இந்த இடம் சீகேம், இந்த இடம். ஸோ சீகேம் புனிதப்படுகிறது. இதுதான் இன்னைக்கு நான் சீலோ வெர்சஸ் சீகேம், இதுதான் இன்னைக்கு டிஸ்கஷன் இஃப் யூ ஹேவ் டைம். ஸோ சீகேம்
முக்கியமான பிளேஸா, சீலோ முக்கியமான பிளேஸா? ரைட். சீகேம் ரொம்ப புனிதமான இடம். ஏன்னா அங்கதான் வந்து சீகேம்ல தான் கவர்னன்ட் ரெனியூல் பண்ணி இருக்கிறோம். சீகேம்ல இருக்கக்கூடிய கடவுள் பிரசன்னத்துக்கு முன்னாடி வந்து நின்னுதான் நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? கவர்னன்ட் ரெனியூ பண்ணியிருக்கிறோம். எனக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவை வந்து நான் ரெனியூ பண்ணியிருக்கிறேன். ரைட். ஸோ ஒரு பவர்ஃபுல் பிளேஸா சீகேம் மாறுது. சீகேமுக்கு அப்புறம் பின்னாடி எத்தனையோ இடத்துல இஸ்ரேல் புத்திரர்கள் எங்க தான் வந்து நிக்கிறாங்க? சீகேம்ல வந்து நிக்கிறாங்க. எப்பெல்லாம் இஸ்ரேல் புத்திரருக்கு தோல்வி வருதோ, எப்பெல்லாம் இஸ்ரேல் புத்திரருக்கு ஒரு முடிவு எடுக்க முடியலையோ, அப்பெல்லாம் எங்க வந்து நிக்கிறாங்க? சீகேம்ல வந்து நிக்கிறாங்க. சீகேம்ல வந்து அங்க வந்திருக்கிற ஆண்டவருக்கு என்ன பேருன்னா ஏல் பேரீத்னு பேர் வைக்கிறாங்க. ஏல் எல்லோகே இஸ்ரேல். அது ஆதியாகமத்தில் ஆபிரகாம் சொல்றது. இது வந்து ஏல் பேரித்னு சொல்றாங்க. ஏல் பேரித்னா பிளேஸ் ஆஃப் கவர்னன்ட். கடவுளுடைய கவர்னன்ட் மேக்கிங் பிளேஸ் சீகேம். ஸோ ஒரு பவர்ஃபுல் பிளேஸ் சீகேம். சீலோவும் அதுக்கு குறைஞ்சது இல்லை. சீலோல தான் சாங்சுரி ஆஃப் காட், கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த இடம் சீலோ. ஆண்டவரோட உடன்படிக்கை செஞ்ச இடம் சீகேம். ரைட். இப்போ 2 பிளேஸ் ஆகிப்போச்சு. அதுவும் ஒரு சிக்கலுக்கு வந்து நிற்கும். இதுவா எது பெஸ்ட்ன்ற மாதிரி வந்து நிற்கும். பட் ரெண்டுமே இருக்குது. சரி, ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து ஜாஷுவா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 26ஆம் வசனத்தில் ஒரு புஸ்தகத்தில் எல்லாத்தையும் ஜாஷுவா வந்து என்ன பண்ணுறாருன்னா காப்பி பண்ணுறாரு. காப்பி பண்ணிவிட்டு ஒரு பெரிய கல் எடுத்து அந்த கல் அங்கே வைக்கிறார். ஸோ கவர்னன்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ் வேணும். கரெக்ட். கவர்னன்ட் அப்படி சொன்னால் அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு நினைவு வேணும், நினைவு கூறுதல் வேணும். இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது. இந்த யாக்கோபு மட்டும் இல்ல, இந்த எமோரியர் கிட்ட இந்த லேண்ட் வாங்கினாங்க பத்தியில, பரியல் கிரவுண்ட் ஆபிரகாம் வாங்கினாரு பாருங்க, அதுதான் அந்த இடம் தான் சீகேம். இந்த சீகேம் தான் உங்களுக்கு இன்னொரு ஞாபகத்து, இந்த தீனால் அந்த அவங்க போன அந்த சீகேம், அந்த ஊர் அவங்க போயிட்டு அந்த கலவரங்கள் நடந்தது வேணா. ஸோ இந்த சீகேம் ஒரு முக்கியமான பிளேஸ். ரைட். ஆமாம், நீங்கள் உங்களுக்கு அசைன்மெண்ட் அதுதான் தரப்போகிறேன். அசைன்மெண்ட் என்ன தரப்போகிறேன்னா சீகேம் அண்ட் சீலோ, இது ரெண்டத்தை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். எவ்வளவு முக்கியமாக இருந்தது சீகேம் அண்ட் சீலோ இஸ்ரேல் மக்களுடைய லைஃப்பில் அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்கள். நான் ஒரு சில விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறேன், நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஜாஷுவா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கல் எடுத்து வச்சு, இந்த கல் 3வது கல் வச்சுட்டாரு. ஏன்னா அங்கே ஒரு கல் வச்சாரு, 12 கல் கோத்திரத்துக்கு ஒரு கல் தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே ஒரு கல்லில் ஞாபகம் வச்சாரு, எங்கே ஆகான் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் திருப்பி இங்கே ஒரு கல் வைக்கிறாரு. ஸோ அந்த மெமோரியல், ஏன்னா இந்த கற்களுடைய டியூட்டி என்னென்னா எங்கெல்லாம் மக்கள் போகிறாங்களோ ட்ராவல் பண்ணுறாங்களோ இஃப் பாசிபிள் அந்த இடத்த அவங்க பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையுது. ஸோ இங்கே ஒரு கவர்னன்ட் ஸ்டோன் ஒன்று வைக்கிறாரு. இந்த கல் சொல்கிறார் பாருங்க, இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாக இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் தேவனுக்கு விரோதமாய் பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்குது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாய் பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சி, இந்த கல்லு தான் உங்களுக்கு சாட்சி அப்படி சொல்லிட்டு அவங்களை என்ன பண்ணிட்டாங்களாம், அனுப்பி விட்டுட்டாங்க. 110 ஏஜ், 110 வயசுல அவங்க எப்ராயிம் மலை தேசத்தில் அவருடைய பட்டணத்துக்குள்ளேயே திம்னாத் சேரான்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, திம்னாத் சேராலேயே அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் குறித்து அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பர்கள் சகல நாட்களிலும் இஸ்ரவேல் கர்த்தரை சேவித்தார்கள். அப்புறம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரன் கையிலே 100 வெள்ளி காசு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. இப்போதான் ஆரம்பிக்க போகுது. இப்போ ஆரம்பிக்கிற சீகேம் சீலோ பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது பின்னாடி வரைக்கும், தாவீது காலத்தையும் தாண்டி வரைக்கும் வரும். ஏன்னா மனுஷங்க எப்பவுமே வந்து சீகேமு சீலோ 2 இருந்தாலும் அதுல ஆண்டவர் தான் இருக்காருன்னு அவங்க யோசிக்கல, சீகேமா சீலோவான்னு தான் யோசிப்பாங்க. கரெக்டா? அதுதான் மனுஷங்களாக நாம எப்பவுமே அதுல தான் சிக்குவோம். இதுவா ரெண்டுத்திலையும் ஆண்டவர் தான் இருக்காருன்றதை என்ன பண்ண மாட்டோம்,
யோசிக்க மாட்டோம். ஓகே, டைம் ஆயிடுச்சுனால இன்னைக்கு டிஸ்கஷன் வேண்டாம். நான் அந்த சீலோவை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், சீகேம் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை பற்றி பேசலாம். இப்போ மொத்தம் நீங்கள் நம்புங்க, நம்பலாம் போயிடுங்க. நீங்கள் கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா 14 வர்ஷிப் பிளேஸ் இருந்திருக்குது. எத்தனை? 14. உங்களுக்கு சேலஞ்சு கொடுக்குறேன், யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி எனக்கு அனுப்புகிறான்னு பார்க்குறேன். 14 வர்ஷிப் பிளேஸ் இருந்திருக்குது. அப்புறமா நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். அதில் ஒன்று தான் சீகேமு, சீலோ. அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு பார்த்தா கில்காலு, பேர்ஷேபா, தானு, பெத்தேலு, இப்படி உங்களுக்கு மொத்தமாக பழைய ஏற்பாடு ஃபுல்லாகவே 14 இடத்துல ஆண்டவரை வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வணங்கியிருக்காங்க. ரைட். அதில் ப்ராமினெண்ட்டாக இருந்தது இந்த 3 பிளேஸ் தான். ஃபஸ்ட்டு ஏற்படுத்தப்பட்டது வந்து சீலோ, அடுத்தது வந்தது சீகேம். ஆக்சுவலாக ரொம்ப பழசு. சீகேமுக்கு வந்து அபிரகாம் காலத்துலேருந்து அதுக்கு லிங்க் இருக்குது. ஆனால் சீலோ வந்து அஃபிஷியலானது. ஓகே, சீகேம், சீலோ, ஜெருசலம். ஜெருசலம் ரொம்ப பழசு. ஜெருசலேமை பற்றி நம்ம எங்கே பார்க்குறோம் பைபிளில்? ஃபஸ்ட்டு மெல்கிசேதேக் வராருல, சாலேமின் ராஜா. அதான். அப்போ ஏன் சாலேம் சொன்னாங்க, எருசலேம் சொல்லணுன்னு? எரு கிடையாது, எரு ஜெருசலம் கிடையாது, எருசலாயிம். இதுதான் எபிரேய பாஷையில் பேசுறது. நீங்கள் எப்பயாவது இந்த ஜூவிஷ் நம்ம பிபிசி நியூஸில் ஜூவிஷ் பேட்டி கொடுக்கும்போது பார்த்துங்க, எருசலாயிம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எருன்றது ஊர். அந்த ஊர் தான் ஃப்ரண்ட்டில் ஏன் மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஊர் சாலேமின் ஊர் எருசலாயிம். ரைட். ஓகே. ஸோ எருசலாம்ன்றது ரொம்ப பழசு. சாலேம் தான் அதோடைய பேர். அந்த சாலேம்னு சொல்கிற ஊரில் வந்து அப்போவே கோயில் இருக்குது. அந்த கோயில் இருந்த ஆண்டவருக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க? ஒரு ஊரில் இருக்க ஆண்டவருக்கும் ஒரு பேர். எருசலேமில் இருந்த ஊரில் இருந்த ஆண்டவருக்கு என்ன பேருனா ஏலோன், சுப்ரீம் காட், உன்னதமான கர்த்தர், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த மெல்கிசேதேக். ஸோ அதான் ஏலோன். ரைட். இப்போ இங்கே வந்துருங்க. சீகேமில் இருந்த அந்த ஆண்டவருக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா ஏல் பெரீத், உடன்படிக்கையின் தேவன், வாக்கு மாறாதவர், அப்படியும் சொல்லலாம். ஏல் பெரீத். சீலோவில் வந்து சாங்சுரி ஆஃப் காட். அதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சீலோ கண்ட்ரோல்டு பை ப்ரீஸ்ட், ஆசாரியர்களுடைய கண்ட்ரோலில் இருந்த இடம் தான் சீலோ. கோத்திர தலைவர்களுடைய கண்ட்ரோல் இருந்த இடம் தான் சீகேம். எருசலேம் வெரி குட், அவ்வளோதான். ராஜாக்களால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட சாங்சுரி இடம் தான். ஸோ இந்த 3 டெம்பிளுக்கும் உங்களுக்கு ஜெருசலம் எப்பவுமே வந்து ராயல். அதனால தான் தாவீதின் நகரம்னு அதுக்கு பேர் போயிடுச்சு. பின்னாடி வந்து அதுக்கு பேரே தாவீதின் நகரம் மாற்றிட்டாங்க. அதுக்கு இப்போ எத்தனை பேர் பாருங்க, சியோன்னு சொன்னாங்க, சாலேம்னு சொன்னாங்க, எருசலாயிம்னு சொன்னாங்க, தாவீதின் நகரம்னு சொன்னாங்க. இன்னும் என்ன பேர் இருக்கா தெரியல. இருக்கும், நீங்கள் தேடுனீங்கன்னா இன்னும் அதுக்கு பேர் கிடைக்கும்ல. அது கர்த்தருடைய நகரம் என்று சொல்லப்படுது. நிறைய பேர் அதுக்கு இருக்கு, நீங்கள் கண்டுபிடிச்சீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட். ரைட். ஸோ கிங்ஸ், ராஜாக்களுடைய கண்ட்ரோல் இருந்தது தான் ஜெருசலம். அடுத்தது இன்னொன்று சொல்லி, அதான் சீயோன்னு சொல்லிட்டேன். அடுத்தது சீலோ, டேபர்நாக்கிள் இருந்த இடம் தான் சீலோ. டேபர்நாக்கிள்னு போட்டுக்கோங்க. சீகேம், கவனன்ட் ஸ்டோன் இருந்த இடம், உடன்படிக்கையின் கல் இருந்த இடம் தான் சீகேம். அது இப்போ நம்ம பார்த்தோம். ஜெருசலேம்ல டெம்பிள், தேவாலயம். பட் ஜெருசலம் தேவாலயம்லாம் பின்னாடி தான் வரப்போகுது, இன்னும் கட்டவே இல்லை. இப்போ இன்னைக்கு டேட்டில், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வரலாற்றுப்படி அது இன்னும் பண்ணலை. அது இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் எனிவே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சீலோவில் இருந்த தேவாலயம் வந்து சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து தான் நீங்கள் செய்ய முடியும், வேற எங்கேயுமே நீங்கள் செய்ய முடியாது. சென்ட்ரலைஸ்ட். அதனால தான் பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஏலியுடைய காலத்தில் ஏலி சீலோவில் தான் இருந்தார். சீலோவில் வந்து காணிக்க அந்த விஷயங்கள் எல்லாம் ஏலியுடைய பிள்ளைங்க ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கான காரணங்கள் வந்து நீங்கள் வந்து தான் ஆகணும், சீலோவுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு. பட் சீகேம் வந்து அப்படி கிடையாது. சீகேம் டீசென்ட்ரலைஸ்ட். சீகேமில் வந்து அது வந்து அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் குறைவான ஒரு இடம் தான் சீகேம். ஜெருசலேம் சென்ட்ரலைஸ்ட். அங்கே கண்டிப்பாக பின்னாடி ஜெருசலேம் பின்னாடி தான் வருது, அது செஞ்சு தான் ஆகணும். அடுத்தது சீலோ பார்த்தீங்கன்னா கல்டிக் சாங்சுரி. சீகேம் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை, கவனன்ட்.
சீலோ பார்த்தீங்கன்னா கல்டிக். கல்டிக்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து அண்ணாள் ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைய கொண்டு வந்து நான் எங்க விட்டுறேன்? சீலோல கொண்டு வந்து விட்டுறேன். அவ்வளவுதான். இதுதான் கல்டிக். கல்டிக் பிளேஸ்னா என்னன்னா மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுறது தான் சீலோ. ரைட். அது வந்து ஏலி எதுவுமே சொல்லலை பாருங்க. இல்லம்மா குழந்தையெல்லாம் அங்கே பார்த்துக்க மாட்டோம், அது என்ன கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனால் யார் பார்த்துக்கிறது அப்படிலாம் சொல்லலை. அது அவங்க என்ன நேர்ந்துக்கிறாங்களோ அதை என்ன பண்ணலாம், செய்யலாம். ஏன்னா அதுதான் கல்டிக். இப்போ நம்ம யாரும் கல்டிக் கிடையாது, நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் வர்ஷிப். நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்? ஆர்டர் ஆஃப் வர்ஷிப். அது வார்த்தை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்டர் ஆஃப் வர்ஷிப்பில் ஒன்று கூட என்ன பண்ண முடியாது. கல்டிக் சொன்னேன், இது வந்து கவர்னன்ட்னு சொன்னேன். ஜெருசலம் வந்து ராயல், அது சொல்லிட்டேனா? ரைட். சீலோ ஜட்ஜ்மெண்ட். சீலோவில் ஆசாரியன் இருக்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் விசாரிக்க ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, ஒரு நியாயம் விசாரிக்கணும்னா எங்கே போவாங்க? சீலோவில் தான் போக முடியும். ஏன்னா சீலோவில் தான் ப்ரீஸ்ட் இருப்பார். ப்ரீஸ்ட் தான் என்ன பண்ணுவார்னா ஏதாவது பிரச்சனைகள்னா அதை தீர்த்து வைப்பார். ஸோ ஜட்ஜ்மெண்ட். பட் வந்து சீகேம் வந்து பார்த்தீங்கன்னா சீகேம் வந்து லாயல்ட்டி. ஆண்டவருக்கு மேலே எனக்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டுற இடம் தான் சீகேம். ஜெருசலம் வந்து டிவைன். ஜெருசலம் டிவைன். அங்கே வந்து அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஜட்ஜ்மெண்ட்டு அதெல்லாம் அங்கே பாஸ் பண்ண மாட்டாங்க அந்த டெம்பிளில். அங்கே கடவுளுடைய பிரசன்னம். அவர் அப்படி தான் ஜெபம் பண்ணுறாரு. அதை டெடிகேட் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, இங்கே யார் வந்தாலும் உங்களுடைய பிரசன்னத்தை அவங்க என்ன பண்ணணும்? ஃபீல் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ சீலோவில் நடக்கிற அந்த பஞ்சாயத்துகள் அது ரொம்ப பிரிமிட்டிவ். சீலோ ரைட். அவ்வளோதான். சீலோவை யார் அழிச்சது? சீலோவை யார் அழிச்சு போட்டது? சீலோவில் இருந்த ஆலயத்தை யார் அழிச்சது? பெலிஸ்தியர்கள். அப்பதானே மகிமை இஸ்ரேலை விட்டு போயிற்று என்று சொல்லி தனக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த அம்மா என்ன பேர் வச்சாங்க? இக்கபோத் அப்படின்னு பேர் வச்சாங்கல்ல. ரைட். இப்போ பாருங்க எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது பாருங்களேன். பைபிள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ நீங்க இதே மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா? நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். டைம் ஆகி போச்சு. எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் யோசுவா இஸ்ரேல் புத்திரருக்கு நிலத்தை பிரித்து கொடுத்ததையும், ஆண்டவரே இஸ்ரேல் புத்திரர் ஒரு நாடாக உருவானதையும், சீலோவிலே அவர்கள் உம்மை வணங்கினதையும், சீகேமிலே உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டதையும் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே இன்னும் அதிகமாய் இதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தாரும். எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் அதை ஆண்டவரே நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஆர்வத்தோடு வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. வரும் நாட்களில் இன்னும் அதிகமாய் நாங்கள் இதை பற்றி படிக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் சோத்திரம். அடுத்த வாரம் நீங்கள் ஜட்ஜஸ் எத்தனை சாப்டர் வரைக்கும் படிச்சுட்டு வரணும்?